மார்க் எழுதின சுவிசேஷத்துல என்ன ஆண்டவர் சொல்ல முக்கியமான காரியங்கள் சொல்லி வாசிக்க போறோம், பார்க்க போறோம். நீங்க 1-2 வசனம் வாசிங்க. அவர் மார்க் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக போதித்தார். விதைக்க புறப்பட்டார். விதைகள் எங்க விழுந்துச்சு? வழிகருகே விழுந்தது. போதும் சிஸ்டர். எல்லாரும் இன்னொருத்தர் வாசிக்கல. அதே 4ஆம் வசனத்தை இன்னொரு மார்க் 4 ஒருத்தர் வாசிங்க. பார்த்தீங்களா? இப்ப கர்த்தர் மேல விசுவாசம் வேண்டும். என்ன வேண்டும்? கர்த்தரை நம்பிக்கணும். தேவன் ஆவியா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்காரு. இந்த வார்த்தை உள்ள இருக்கணும். ஏன்னா யோவான் 1:1 ஒருத்தர் வாசிக்கல. யோவான் ஆதியில மெதுவா சொல்லுங்க. ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சரி, ஆண்டவர் யார் அப்படின்னா நம்மளை படைச்சவர். சொல்லுங்க எல்லாரும், நம்மளை படைச்சவர். நம்ம தேவ சாயல உண்டாக்கப்பட்டிருக்கோம். யார் சாயலாம்? தேவ சாயல உண்டாக்கிறோம். அவர் வார்த்தையா இருக்கிறாரு. இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போகணும். இந்த வார்த்தை உள்ள போகணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 2 மணி நேரம் வந்தா பரவம் போக மாட்டீங்க. கஷ்டம் கஷ்டம். அது மட்டும் வரக்கூடாது. தினந்தோறும் இந்த வார்த்தையை படிக்கணும். விசுவாசம் கூடணும். கர்த்தர்கிட்ட நெருங்கி போகணும். அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகணும். அந்த வார்த்தையான தேவன் உள்ளத்துல இருக்க வேண்டும். அவர் உள்ளத்துல வாசமா இருந்தாதான் ஆவியானவர் பேசுவார். வார்த்தை இல்லாத இடத்துல ஆவியானவர் பேச மாட்டார். அவரு விதைக்கிற வசனத்தை விதைக்கிறத கர்த்தர் விதைச்சார். இப்ப 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, 14-15 வாசிங்க. 14-15. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இப்ப சாத்தான் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து போறதுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறான்னா நீங்க தான் கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. என்னுடைய திருடக்கூடாது, என் வாக்குத்தத்தத்தை திருடக்கூடாது. இப்ப சோர்ந்து போன நேரத்துல என்ன செய்யணும்? வாயை திறந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் எனக்குள்ள போட்டு சங்கீதம் 23 சொல்லியிருக்கு. கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் என் மேலே, அவருடைய பிள்ளை நானே அப்படின்னு வாயை திறந்து சொல்றதுக்கு இந்த வசனம், இந்த விசுவாச வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். நம்ம என்ன செய்யறது? வசனத்துக்கு நேரம் கொடுக்கறது கிடையாது, வசனத்தை கேட்கறது கிடையாது. கேட்கறதெல்லாம் டிவி. காலு. நான் சொல்றேன், நான் ஏற்கனவே போன தடவை 5 மாசத்துக்கு முன்னாடி சபைக்கு ரொம்ப சொன்னேன். டெலிவிஷன் இருந்துச்சுன்னா அதை வித்துருங்க. இயேசு நாமத்தினால் ஒரு ஆமென் வராது. என் வீட்டில் டெலிவிஷனே கிடையாது. 10 வருஷம் 12 வருஷம். ஆண்டவர் பாஸ்டர் 1 ஏக்கர்ல சொந்த இடம் தருவாரா தரமாட்டாரா? விசுவாசிக்கிறேன். நான் உங்களோட விசுவாசிக்கிறேன். 2 பேரும் போதும். வானம் பூமி எங்க அப்பா. அது யாரும் சொல்ல மாட்டேங்குது. உங்க அப்பா எப்படியோ தெரியல. எங்க அப்பா மாம்ச தகப்பன் ஒரு கஞ்சன் தான். என்ன எங்க அப்பா அது சொல்லுங்க வாயை திறந்து. எல்லாரும் நல்ல காதல கணக்குல கிடுக்கிடு செடி எல்லாம் போட்டிருக்கீங்க. வானம் பூமி எங்க அப்பா அது சொல்லுங்க. சொல்லவே மாட்டீங்க. சங்கீதம் 24:1 ஒருத்தர் வாசிங்க. இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசமாகி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு ஒரு பேசுகிற வழக்கம் இருக்கணும். என்னது சொல்லுங்க? பூமி என்னது? சத்தமா சொல்லுங்க. அது நிறைவும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்பாங்க. பூமியும் அது நிறைவும். ஒரு ஆமை சொல்லுங்களா தம்பி? இந்த வசனம் யாரு? ஆமை யாரு சொல்ற? பிசாசு சொல்றீங்க. என்னது? காணப்படாத உலகத்துல பிசாசு அலைகிறான். ஆனா காணப்படாத உலகத்துல தூதர்கள் இருக்காங்க, ஆவியானவர் இருக்கிறார். ஆமா, நான் எனக்கு தெரியும் பிசாசு எங்க இருக்கிறாங்க. இது ஆமை பிசாசுக்கு போடுறோம். என்ன செய்யலாம்? இந்த வசனத்தின் மூலம் எனக்கு நடக்கும் பிசாசு உனக்கு டேஞ்சர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இப்ப பூமி வேற உலகம் வேற. என்ன வேற? உலகம் வேற. பூமின்றது என்னன்னா ஆகாயத்து பறவைகள், நீர் வாழும் ஜந்துக்கள், மீன் வாங்கி சாப்பிடுறீங்கல்ல, என்ன மீன் பிடிச்சி கொண்டு போறது தான் 300 ரூபா கிலோ. அதை மீனை யாருக்காவது சாப்பாடு போடுறானா? கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வர ஆகாயத்து பறவைகள், என்ன நீர் வாழும் ஜந்துக்கள், பூமியில நடக்கமானதுல ஆப்பிரிக்கால எல்லா மிருகங்களும் எல்லாம் யாரோ பூமி. இதெல்லாம் என்னது? சத்தமா சொல்லுங்க. நீர் வாழ்ந்த எல்லா ஆறுகள் கர்த்தருக்கு சொந்தம், எல்லா மலைகள், செடிகள் எல்லாம். இந்த உலகம் சொல்றீங்கல்ல, என்னை கவனிக்க, எல்லாரும் கவனிக்க. உலகம்னா என்ன தெரியுமா? டாஸ்மாக் கடை, வட்டிக்கு விடுற கடை, பேங்க்கு, என்ன திருடுறாங்க இல்ல, என்ன ரேஷன் கடை, இந்த பொல்லாத இந்த அரசியல்வாதி ஏமாத்துற திருட, ஆஸ்பத்திரி படுக்க போட்டு அறுக்கிறாங்க தெரியுங்களா? இதெல்லாம் உலகம். இது வேற, அது வேற. நான் பூமி படைச்சவர் எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. ஒரு ஆமே சொல்லுங்க. ஊழியக்காரனை பாக்குறப்ப இப்ப ஏப்ப சாப்பையா இருக்கும். எனக்கு பரலோகம் சம்பளம் பரலோகத்துல கிடைக்கும். நான் பரலோக கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறேன். எனக்கு எந்த ஸ்தாபனத்திலும் இல்லை. எல்லாம் கவனிப்புகளா இருக்காங்க. என்ன செய்ய? கர்த்தரை மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சொல்லுங்க. கர்த்தர் பக்கத்துல சொல்லுங்க. எல்லாரையும் மன்னிக்கணும். சொல்லுங்க. வீட்டுக்காரரை மன்னிக்கணும். சொல்லுங்க. கோச்சுக்க கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. வீட்டுக்காரன் போகுது மன்னிக்கணும் சொல்லுங்க. அது என்னைக்காவது திருந்தும். சத்தமா சொல்லுங்க. ஆமா, அது என்னைக்காவது ஆண்டவர் மண்டையில கொட்டு வராது. என்ன ஜோம் பண்ணுங்க. நீங்க என்ன செய்யுங்க? ஜோம். டென்ஷன் ஆகக்கூடாது. இப்ப இந்த விசுவாசம் பூமியில இருந்து கர்த்தர் உங்களுக்கு தருவார். விதைக்கிற விதைய வசனத்தை நன்றா கேட்கணும். அடுத்து திரும்ப வாசிங்க. திரும்ப அதே வசனத்தை வாசிங்க. 4:14 வாசிங்க. அவன் விதைக்கையில் சிஸ்டர் 4:14 வாசிங்க. விதைக்கிற வசனத்தை விதைக்கிறான். சாத்தான் வந்து எடுத்து போடுகிறான். பாத்தீங்களா? இப்படி ஒரு குரூப் சர்ச்சுக்கு வருது. என்னதுன்னா, வசனத்தை பரவாயில்ல சாத்தா எடுத்துட்டு போ. பிசாசு வந்து பொம்பளைகிட்ட பேசுவான், மனைவிகிட்ட, ஸ்திரீகிட்ட. என்ன சொன்னா, தேவன் சொன்னது உண்டோ? நீ சர்ச்சுக்கு போன ஆசீர்வதிக்கப்படுவியா? நீ காணிக்க எது கொடுக்குற? பாஸ்டர் நல்லா தானே இருக்க, ஒரு தெளிச்சியா இருக்காரு, எது காணிக்க கொடுக்குற? என்ன கவனி, பிசாசு கூட தான் பேசுவான். இதான் வழிகறிய விதைக்கப்பட்டவர்கள். என்ன செய்யணும்? சாத்தா எடுத்துட்டு போட்டோம். பைபிள் இருக்கட்டுங்க. இந்த பைபிளுக்கு வசனம் உள்ள போய் விசுவாசிச்சு கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம் வரும். என்ன பாஸ்டருக்கு நீங்க கொடுக்கல, கடவுளுக்கு கொடுக்குறீங்க. பூமியெல்லாம் யாருடையது? எங்க அப்பா. அது யாருக்கு? எங்க அப்பா. அது இந்த மோடி இந்த அழுக்கு ரூபா நோட்டுக்கு நான் வேலை பார்க்கிறேன். இது வந்து பாவம். அந்தால சும்மா வச்சு வாழ்றாங்க எல்லாரும். சரியா? வானத்துல இப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னா, என்ன பிரியாணி கேட்டா பிரியாணி கொடுப்பாரு. ஆண்டவர் எது கேட்டாலும் தருவாரு. சப்பாத்தி கேட்டாலும் சப்பாத்தி கொடுப்பாரு. ஆண்டவர் எல்லாம் உங்களுக்கு தருவாரு. ஆனா காணிக்க கர்த்தருக்கு கொடுக்குறோம். என்ன செய்யணும்? விசுவாசிச்சு. இப்ப அப்படியே கை வச்சுங்க. ரோமர் 10 அதிகாரம் எடுங்க. ரோமர் 10 அதிகாரம். இந்த விசுவாச வார்த்தை உங்க உள்ளுக்குள்ள போகணும். இந்த விசுவாச வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். என் பிள்ளை வந்து வசனத்துல வளரணும் அப்படின்னு சொல்லி வாசிங்க. அது 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும் உன் வாயிலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. பாத்தீங்களா? இப்ப வார்த்தை எங்க இருக்கு? நல்லா கவனிங்களேன். வார்த்தையை திருட விடுறது, நான் கொஞ்சம் டீச்சிங் மாதிரி சொல்றேன், கவனிங்க. நீங்களா வசனத்தை கேட்டுட்டு உலக பிரகாரமா வாழக்கூடாது. வார்த்தையின்படி தான் வாழணும். இந்த வார்த்தை வந்து வாயில் இருக்கணும், இருதயத்தில் இருக்கும். ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது இருதயத்தில் இருந்தால்தான் வாய் வரும். சொல்லுங்க. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். என்ன சொல்லுங்க? ஆமா, இருதயத்தில் வச்சுக்கிறீங்களா? இப்போ பைபிள் படிக்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? இன்னொரு விசுவாசத்தை போய் சொல்ல. அதுல பாருங்க, கர்த்தருடைய நாமம் 13:14 வாசிங்களேன். உங்களை கொடுத்தா போட்டிருக்கு. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிற, தொழுது கொள்கிற எவனும், தமிழனா இருந்தாலும் சரி, அவரை தொழுது கொள்வார்கள், விசுவாசிப்பார்கள். போதும் போதும். கீழே வாசிங்க. 17 வாசிங்க. 17 ஆதலால் விசுவாசம் கர்த்தருடைய வசனத்தை கேள்வினாலே வரும்,
பாத்தீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாதபடி பிசாசு திருடிட்டு போறான். வசனத்தை சண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை கேட்குறீங்க. கர்த்தர் சுகப்படுத்துவார், அற்புதம் செய்வார், உன்னை விடுவிப்பார், உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இடப்பக்கம் வலப்பக்கம் நல்லா விசாலமாவாய் அப்படின்னு நீங்க பாஸ்டர் கத்து வசனத்தை சொல்றாரு. ஆனா அடுத்த நாள் போனா தூக்கி எதிர்ச்சா எக்குன்னு கிடக்கு அப்படின்னு. ஏன்? நீங்க வசனத்தை திருட விடுறீங்க. விசுவாசம் வளராதபடி, விசுவாசம் உங்களுக்குள்ள முளைக்காதபடி, கர்த்தருடைய நம்பிக்கை விசுவாசம் இல்லாதபடி பிசாசு திருடிட்டு போறான். அந்த திருடிட்டு போறது என்னன்னா, ஆகாயத்து அதிகார பிரபு வந்து பிசாசு. அதான் டிவி, செல்போன் ரொம்ப நேரம் இந்த மைண்டை வந்து சிந்தையை கெடுக்க கூடாது. ஆண்டவர் 1 ஏக்கர் நிலத்துல அருமையா ஆராதிக்க இடம் கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா பாஸ்டர்? ஆமா, கட்டி ரெடியா இருக்கு. நீங்க கட்ட வேண்டாம், கர்த்தர் தருவாரு. என் ஆண்டவர் வந்து வாடகைலாம் கொடுக்க மாட்டாரு, கேட்டதை கொடுப்பாரு. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு? நான் நிறைய சாட்சி சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு அற்புதம் பண்ணது. கட்டாத வீட்டில் குடியிருப்பாய் சொல்லி சொன்னோடனே கர்த்தர் வீடை கொடுத்தாரு. பாவின் ஆசை நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படும் சொல்லி எவனோ சேர்த்து வச்சு 35 லட்சத்துக்கு வீடு கட்ட நான் 5 லட்சத்துக்கு ஒத்திக்கு போயிட்டேன். ஏன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிற இந்த வார்த்தை இருதயில இருக்கணும். ஆண்டவர் என்கிட்ட வந்து ஆம்பளை பிள்ளை கொடுக்கணும் ஜெபம் பண்ணி ஆம்பளை பிள்ளை கொடுத்தாரு. ஏன்னா ஆண்டவர் 10 வருஷங்களுக்கு ஜெபம் பண்ணி இன்னொரு பிள்ளை கொடுக்கணும், சகோதர சிநேகம் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி ஆண்டவர் பிள்ளை கொடுத்தாரு. என்ன ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்க மாட்டீங்களா? இந்த வார்த்தையை பிசாசு திருட விடக்கூடாது. உலகம் சொல்றதை நம்ப கூடாது. உலகம் சொல்றது எல்லாம் பொய், பித்தலாட்டம், பொய்க்கு மேல பொய். நல்லா சொல்றேன் வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, இப்பவே கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யுங்க? கல்யாணம் பண்ணாம சொல்லக்கூடாது. நீங்க கல்யாணத்துக்காக என்ன செய்யுங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆகாதவங்க கையை தூக்குங்க. தூக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. எவருங்க பொசுக்குன்னு சினிமா நடிகை மாதிரி ஒருத்தி வரமாட்டா. கவனிச்சுங்க, நான் பச்சையா சொல்றேன். என்ன ஏதாவது காசு வரும், பணம் வரும், அதெல்லாம் இருக்காது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு நடக்கும். நீ நீதிமானம் வேணும்னா கர்த்தர் நீதிமானம் கொடுப்பாரு, போவாச மாதிரி. என்ன நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, காசு பணம் வேணும், வீடு வேணும், நகை நட்டு வேணும்னு கேட்டா அப்படி கொடுப்பாரு. ஏன்னா இந்த உலகத்துல வந்து இப்ப பாருங்களேன், நான் எதுக்கு சொல்றேன், நீங்க வாழுறதுக்கு விசுவாசம் வேணும், தினந்தோறும் கல்யாணம் பண்றதுக்கு விசுவாசம் வேணும். கர்த்தர் மேல் இருக்க விசுவாசத்தின்படி நீங்க வாழணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறாரு. அதுதான் அந்த வசனத்தை சொல்லித்தரேன். கேள்வினால் காலையில் நான் போன தடவை வந்தப்பே சொன்னேன், இந்த பைபிள்ல ஆப் இருக்கு. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஆப் இருக்க மாதிரி இந்த ஆடியோ பைபிள்னு ஒன்று இருக்கு. அதை காலையில போட்டு கேளுங்க, புதிய பாட போட்டு கேளுங்க. காலையில் எந்திரிச்சோடனே டிவியை போட்டு என்ன நடக்குது, நாட்டு நடக்குது எனக்கு பொய்யா கேட்காதீங்க. தலையில பொய்யா காதுல கேட்டா ஆயில பொய்யாதான் வரும். என்ன சொல்லுங்க? டேங்க்ல நல்ல தண்ணி இருந்தா நல்ல தண்ணி தான் வரும். சரி, இந்த டேங்க்ல வந்து உப்பு தண்ணி இருந்தா சொல்லுங்க. நீங்க உப்பு தண்ணி ஊத்துறேன்றீங்களே, என்ன சின்ன பிள்ளைதான் பாஸ்டர், சும்மா காட்டு பார்த்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் பேய் கதை, அதெல்லாம் நம்மளே மாமா பேய் கதை. கவனிங்க, சர்ச்சில் நினைச்சிட்டு இருப்பான், அவனுக்கு செல்போன் கொடுத்து சிரிச்சிட்டு இருப்பான். என் தம்பி கவனி, 18 வயசு 20 வயசு வரைக்கும் செல்போன் கொடுக்கூடாது. இந்த சனியை கொடுக்கூடாது. என் வீட்டில் கொடுக்கவே மாட்டேன். பிரச்சனை, சரியான பிரச்சனை பண்ணிதான் என் மனதனை கொடுத்தேன். பிரச்சனை என்ன வேணா பண்ணிக்கணும், அட்டி கட்டி உருண்டேன். நீ சம்பாதிச்சு வாங்கிக்கல, வீட்டை விட்டு வெளியே போயிரு. இப்படிதான் +2 எனக்கும் மகனுக்கும். ஆமா, கடைசி வரை பிடிவாதமா இருந்தேன். ஊழியக்காரனை கூட்டு வந்து 4-5 ஊழியக்காரனை கொடுத்து பேசினேன். அப்படிதான் கொடுத்த. இன்னைக்கு நிலைமையில என்ன செய்யணும்னா, பாவத்தை தண்ணீரை போல குடிக்க கூடாது. கவனிங்க, எல்லாருக்கும் பரலோகம் போகணும்னு ஆசையா? சொல்லுங்க. கொஞ்சம் இதை படிங்க. எல்லாரும் பொன்முறையோட பூக்குறீங்க, இது எடுக்கவே முடியலையே. அதான் கட்டு. அதான் பிசாசு வந்து கர்த்தரை அறிந்து கொள்ள அந்த விசுவாசத்தை கொண்டு வரவே மாட்டான். இதை கொஞ்சம் எடுத்து அப்படி லைட்டா போனுக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை திறக்கும் போது உபவாசம் பண்ணுவோம். வீட்டில் வந்து சொந்தக்காரன் வந்து நிற்பான். மாப்பிள்ள அவனை தான் பார்க்க வந்தேன் வீட்டு வந்து நிற்பான். தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அதான் சோதனை. அது என்னது? சோதனை, வேதனை. அதை சாதனையா மாற்றணும். சோதனை என்னன்னா பைபிளை திறக்கும் போது தான் வரும். இந்த விசுவாசத்தில் மார்க்கு 4 பாருங்களேன். மார்க்கு 4 அதிகாரத்தில் திரும்ப அடுத்து லூக்கா 8 அதிகாரம் பார்ப்போம். மார்க்கு 4
அதுல பாருங்க 5ஆம் வசனம் வாசிங்க. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடத்துல விழுந்தது, அதுல ஆழமான மண்ணில்லாததுனால சீக்கிரத்தில் முளைத்தது. அடுத்து வாசிங்க. வெயில் ஏறின போது தீர்ந்து போய் உலர்ந்து போயிற்று. அடுத்து கீழே 16, 17 வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் இடர்கள் அடைகிறார்கள். பாத்தீங்களா? இந்த வசனம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்லாம் புரியுதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இவருங்க விதையில வார்த்தையில சர்ச்சில் கோளாறு இல்லை, சரியா? வசனத்துல அந்த விதையாகிய வார்த்தையில கோளாறு இல்லை. ஆனா இருதயத்துல மண்ணு, அந்த இருதயத்துல தான் பிரச்சனை. நீங்க என்ன செய்யறீங்கன்னா சில நேரங்கள் என்ன சொந்தக்காரன் பேச்சை கேட்டு போயிடுறீங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்களேன். இந்த இடர்கள் அடைகிறத பத்தி சொல்றேன். சிலர் சர்ச்சுக்கு வர்றாங்க, பாஸ்டர்ட்ட கோச்சிட்டு போயிடுவாங்க. சிலருக்கு வந்து என்ன செய்யறாங்க, இடர்ல லூக்கா 17:1, 2 மட்டும் வாசிங்க. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆகிலும் அது யாருனால வந்து பிரச்சனை வேட்டு வைக்கிறானோ அவனுக்கு ஆபத்து வரும். பாத்தீங்களா? எப்படி கொஞ்ச நேரம் நீ கவனிங்க, வசனத்தை தியானிக்கணும். என்ன வேணும்னே பிரச்சனை பண்றாங்க, அவன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி உள்ள கொண்டு போய் தள்ளி இருக்கணும், ராமேஸ்வரத்துல போட்டு செய்ய முடியுமா? சிரிக்கிறாங்க எல்லாரும், சிரிச்சுதான். வேணும்னே சொந்தக்காரன் வந்து நான் 500 ரூபாய் செஞ்சேன், நீ 1000 ரூபாய் செய்யல அவன் பிரச்சனை பண்றான்ல, அவனை என்ன செய்யறது? அவனை கம்பளத்தை அடிக்க போதா? மன்னிக்கணும். அதுக்கடுத்த வசனம் வாசிங்க. அதுக்கடுத்து என்ன போட்டுக்கோங்க? பார்க்கிலும் பழைய ஏற்பாடு காலத்துல உள்ள தண்டனை. எல்லாருக்கும் யோனா கதை தெரியுமா? என்ன சொல்லுங்க. அவன் என்ன செஞ்சான்? இடல் உண்டாக்கினான், கப்பல் அலகழிக்கும். சில பேருக்கு எல்லாம் கப்பல் அலகழிக்குது. சில பேர் வீட்டில் என்ன செய்யணும், அங்கிட்டும் போட்டு கடனை வாங்கி இங்கிட்டு அங்கிட்டு காற்று அடிக்குது, புயல் வீசுது. என்ன செய்த யோனா என்ன செய்ய? என்ன தூக்கி வீசிருக்க? யார் பிரச்சனை தெரியுதா இல்லையா? ஆனா அந்த மனம் திரும்ப ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? அடுத்த வசனம் வாசிங்க. 17:3. உங்களை குறித்து be careful of yourself. சொல்லுங்க. ஒரு சகோதரன் சர்ச்சில் சொந்தக்காரன் உனக்கு விரோதமாய் அவனை கடித்து கொள், அவன் மனம் திரும்பி மனசாவப்பட்டால், இப்ப பாருங்க, சில விதை வந்து சில வசனம் உள்ள போகும்போது வீட்டுக்காரர் பிரச்சனை பண்றாரு, மாமியார் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே வியாதி வந்த மாதிரி டென்ஷன் அலையக்கூடாது. சொல்லுங்க, எனக்கு கவனிங்க. வீட்டுல வேணும்னே பிரச்சனை பண்ற ஆள் தெரியுமா இல்லையா? அமைதி எல்லாம் அவனை குண்டு கட்ட தூக்கிட்டு போயிடலாமா? வேணும்னே பிரச்சனை பண்றான் பார்த்தீங்களா? அவனுக்குள்ள ஏதோ கட்டு இருக்கு, அவனுக்கு ஜோம் பண்ணி பிசாசு சொல்றது. ஆமா, சுருக்கமா சொல்றேன். வேணும்னே அந்த ஆளை வந்து மன்னிச்சு ஜெபம் பண்ணாதான் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசத்துக்கு சிலர் இடர்ல இருப்பாங்க, அவங்கள வந்து நீங்க மன்னிக்கணும். அவங்கள என்ன செய்யணும்? நம்ம வசனத்துல கர்த்தர் சொல்லியிருக்காரு, அதான் சொல்லியிருக்காரு. வசனத்தின் நிமித்தம் இடர்கள் வருது. இப்ப பாருங்க, சில பேர் எல்லாம் சபைக்கு வர்றீங்க, சில காரியங்களை செய்யறீங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்றீங்க, விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரோட ஐக்கியம் வரைக்கும் சந்தோஷம் வரைக்கும் கொஞ்ச நாள், திடீர்னு ஏதாவது ஒரு குரல் வருது. என்ன செய்யறாங்க? அங்க போகணும், இங்க போகணும், மொட்டை அடிக்கணும், அதை செய்யணும், இப்படி ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரும்போது அந்த நேரத்துல கர்த்தர் ஒரு ஞானத்தை தருவார். அந்த நேரத்துல என்ன செய்வாரு? தருவார். அதனால வசனம் உள்ள போகணும். அடுத்து மார்க் பாருங்க, மார்க் 4 பாருங்க. மார்க் 4 என்னன்னா, முதல்ல நம்ம வழி அருகே விதைக்கப்பட்டவங்க, அடுத்து கற்பாறையிலே நிலத்துல விழுந்தது, அடுத்து 7ஆம் வசனம் 7, 8 எங்க விழுந்துச்சா? விழுந்துச்சு. பலர் போடாதபடி நெருக்கி போட்டது. பாருங்க 18ஆம் வசனம் வாசிங்க. 4:18 வசனத்தை
சர்ச்சில் வந்து கேட்டும் போகிறார்கள். 19 எல்லாரும் சேர்த்து வாசிக்கல, சேர்ந்து வாசிப்போமே. பாத்தீங்களா? எல்லாரும் என்ன சொல்லுங்க? வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. இரண்டாவது என்னன்னா கற்பாறையில் உள்ள இடத்துல விதைக்கப்பட்டவர்கள், முன்னுள்ள இடைகள்ல. ஆமா. இப்ப இந்த முள்ளு என்ன அப்படின்னு சொன்னா உலக கவலை. என்ன செய்யாங்க? ஐயோ பிள்ளைய படிக்க வைக்கணுமே, ஐயா கட்டி கொடுக்கணுமே. நீ கட்டி கொடுக்க வேணாம், படிக்க வைக்க வேணாம், நீ ஜோம் பண்ணா போதும், அதுவா படிக்கும், அதுவா கட்டிக்கும். என்ன ஆமே சொல்லுங்க. நீங்க தான் என்ன உண்டாகிற மாதிரி பேசிக்கிறீங்க. என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா யோவான் 15 என்னால் அன்றி உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, சகலமும் அவருக்கென்று அவருக்காக உண்டாக்கப்பட்டது. சொல்லுங்க. கொலோசியர் 1:16 வாசிங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறதுனா நீங்க தான் வீட்டுக்கு ரட்சகர்னு நினைச்சுக்கிறது. அதான் பிரச்சனை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் நானும் துறைத்தரங்களானாலும் ஒரு ஆமை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். பிசாசுக்கு தெரியணும் நான் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டேன்னு. ஒரு ஆமை சொல்லுங்க. சரி, உங்களை என்னை உண்டாக்குனவர் யாரு? யாரு சொல்லுங்க. விசுவாசத்தை கொடுத்து வார்த்தையை கொடுத்து சொல்றேன், எப்படி இருக்கிறீங்க பாருங்க. என்ன உங்களை என்னையும் தாயின் வயிற்றுல உருவாக்குனவர் யாரு? 4 பேர் சொல்றீங்க கர்த்தர். உங்களையும் என்னையும் தாயின் வயிற்றுல உங்க அப்பா அம்மா தான் உருவாக்குனாங்களா? உங்க அப்பா அம்மா டாக்டரா? என்ன சொல்லுங்க, யார் கர்த்தர்? இயேசு கிறிஸ்து நம்மளை உருவாக்குனாரா இல்லையா? சொல்லுங்க. சரி, அவர் சாயலா இருக்கிறோமா இல்லையா? சரி, விசுவாசிக்கிறீங்களா? சரி, உலகத்துல சொல்றான் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்ற. நீங்க என்ன சொல்றீங்க வாயை திறந்து? இது எப்படி ஆகும்? இப்படி கல்யாண கடன் வாங்கி பண்ணிடலாமா? அப்படி ஆகும். இன்னைக்கு நிலைமையில நான் சொல்றேன், எல்லாரும் இன்னைக்கு கவனிக்க, படிக்காதவன் தான் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். கர்த்தருக்கு பயந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சவன் தான் உலகத்திலே கோடீஸ்வரனா இருக்கான். படிச்சவங்க எல்லாமே குடியார பயலா இருக்கான். நீ இதுல கர்த்தர் தான் ஒரு மனுஷனா ஐஸ்வர்யன் ஆக்குறார். புரியுதா? கர்த்தர் தான் உங்க குடும்பத்தை நடத்துவாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் கவலைப்படுற? பக்கத்துல பார்த்து கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, வசனத்தை விசுவாசிக்கன்னு சொல்லுங்க. வசனத்தை விசுவாசிச்சு இடம் கொடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன, பாஸ்போர்ட் இல்லாம வீசா இல்லாம ரோம தலைவன் பேரரசன் அந்த சீசர் அவன்கிட்ட கொண்டு கர்த்தர் விட்டுட்டார். சொல்லுங்களேன். பாஸ்போர்ட் இல்லாம 272 காவலாளிகள், எத்தனை பேரு? எல்லாரும் நேரா ரோமாபுரியில கொண்டு வச்சு நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் கொடுத்தாரு. பாஸ்போர்ட் இல்லாம வீசா இல்லாம பிலிப்பு 8ஆம் அதிகாரத்தை கொண்டு போயிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அற்புதம் செய்வாரா? உங்க பிள்ளைகளை கட்டி கொடுப்பாரா? சத்தம் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கி தபாய்க்க கூடாது. என்ன மாம்ச அதாவது எண்ணங்கள், மாம்சமும் மனசு விரும்பினவ நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு உலகத்தினுடைய பெருமை, கண்களிச்சு மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை குறித்து கவலைப்படாதே. கர்த்தரை விசுவாசி, கர்த்தர் குடும்பத்தை நடத்துவாரு. ஆமே சொல்லுங்களேன். ஏசப்பா குடும்பத்தை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? பைபிள்ல போட்டிருக்கீங்க, படிச்சு பாத்துங்க. என்னன்னா கர்த்தர் வீட்டை காவாராயில் காவலாளிகள் கண்விழிப்பு. சொல்லுங்க, கர்த்தர் காக்குறாரா இல்லையா? உங்களை நான் சொல்லுகிறேன், அதிகமா சொல்லுகிறேன், வேத வசனத்துக்கும் விசுவாசத்துக்கும் உங்களுக்கு இடரல் உண்டாச்சுன்னா அதை விட்டு விலகுங்க, அதை விட்டு விலங்க. நான் விசுவாச வாழ்க்கை வாழுகிறேன், நான் கர்த்தர் வார்த்தையின்படி எனக்கு நடக்கும். சொல்லுங்களேன் எல்லாரும், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும். அவர் எனக்கு நல்ல மைப்பரா இருக்கிறார், அவர் சூப்பரா நடத்துவாரு.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நடத்துவார். அவர் அற்புதங்களை செய்வார், எனக்கு அதிசயங்களை செய்வார், டென்ஷன் எல்லாம் மாற்றுவார். ஒரு 5 வேலை செய்யணும்னு 6 வேலை செய்யணும்னு எந்திரிச்சு போவீங்க, ஆனா போனா ஒரு வேலை தான் செய்ய முடியும். கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? சிலர் அவனை பார்க்கணும், இங்க பார்க்கணும், அந்த வேலை செய்யணும், அது வேணும், ஆனா நடக்காது. ஏன்னா கர்த்தர் கிருபை வைக்கணும். கர்த்தர் என்ன செய்யணும்? கிருபை வைக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன், ஒன்னு அதிகமா சொல்றேன், உங்க வீட்டுக்காரருக்காக ஜெபிங்க. ஆமெனே வர மாட்டேங்குது. பிசாசுக்கு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கவனிங்கன்னா வசனத்தின்படி எனக்கு நடக்கும்னு சொல்லணும். வசனத்தின் நான் இன்னைக்குதான் விசுவாசம்னா என்ன பிரதர் அப்படின்னா, உலகம் சொல்ற பொய்யின்படி எதுவும் நடக்காது, இந்த வேதத்தின்படி கர்த்தர் சொன்ன நன்மைகள் என்னை வந்து பலிக்குன்றதா விசுவாசம். இப்ப நீங்க விசுவாசிகளா சந்தேக பிராணியா? எனக்கு தெரியல, பாஸ்டர் தான் சொல்றாரு. பாஸ்டர் இல்ல, விசுவாசி இல்ல. யாக்கோபு 1 அதிகாரம் எடுங்க. யாக்கோபு 1 அதிகாரம். யாக்கோபு 1 அதிகாரம். இப்ப நீங்க விசுவாசியா இல்லைன்னு பாக்குறதுக்கு அதுல வசனம் போட்டிருக்கு. யாக்கோபு 1 அதிகாரம் பாருங்களேன். இல்ல சிஸ்டர் எல்லாம் எடுத்துக்கங்க, நம்ம சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபு எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் அதுல 5 வாசிங்க. 5 ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் கண்டிப்பா கொடுக்கப்படும். அடுத்த வசனம் வாசிங்க. ஆனாலும் எவ்வளவாயினும் சந்தேகப்படாமல் போதும். பாத்தீங்களா? 7 வாசிங்க. 7 தான் போட்டுருக்கு. 8 வாசிங்க. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், இது டபுள் மைண்டட் இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து பாருங்கன்னா இருமனமா இருக்கிறது. இப்ப உங்க உலகம் ஒண்ணு சொல்லுது, வீட்டுக்காரர் ஒண்ணு சொல்றாரு, சபைக்கு வர்றீங்க, விசுவாசிக்க சொல்லி தரான். இந்த கற்பாறை உள்ள நிலம், கற்பாறை உள்ள இருதயமாகவும் முள்ளுள்ள இடங்கள், முள்ளு நெருக்க விடக்கூடாது. நீங்க தான் வசனத்தை நம்பணும், விசுவாசிக்கணும். முள்ளு வந்து போட்டு உலக கவலை, ஐஸ்வர்யத்து மக்கள் போட்டு அமுக்க கூடாது. எல்லாம் ஐஸ்வர்யத்துல கவலை. இப்ப இந்த இருமனம்ன்றது எப்படின்னா, பிசாசு என்ன செய்யணும், எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு குப்பையை போட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம காது குப்பை கொடியா? எல்லாத்தையும் கேட்கலாமா? எல்லாத்தையும் கேட்கலாமா சிஸ்டர்? இப்ப நான் என்ன பாருங்களேன், இப்ப கடைக்கு போறீங்க, என்ன ராமேஸ்வரத்தில் ஒரு தடவை போயிருந்தேன். என்ன ராமேஸ்வரத்தில் ஒரு டேபிள், ஒரு கடையில் போய் உட்காந்து சாப்பிட்றேன். அது வந்து வெஜிடேரியன் ஹோட்டல். ராமேஸ்வரத்தில் நிறைய நான் வெஜிடேரியன் ஹோட்டல் இல்லை, என்ன அசைவ சாப்பாடுகள் இல்லை. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் உட்கார நானே குடும்பம் போய் சாப்பிட்றோம்னா 1000 ஈ உட்காந்துருக்கு. எத்தனை ஈ சொல்லுங்க? 1000. பிசாசுக்கு பேர் வந்து ஈக்களின் அரசன். சொல்லுங்க. நம்ம எக்ரோனின் அதிபதி அப்படின்னா பேல்சபூல் அப்படின்னா. வட இந்தியாலாம் போனேன்னா பகலெல்லாம் ஈ, ராத்திரெல்லாம் கொசு. சாப்பிடுறீங்களா அங்க உட்காந்து? சொல்லுங்க. எடுத்து வாயில போடுவோமா? தவறான காரியங்களை நீங்க கேட்க கூடாது. விசுவாசத்துக்கு விரோதமா இருக்க காரியங்கள், அதாவது இடரலா இருக்க காரியங்கள், மோசமான காரியங்கள், யாராவது பேசுறாங்கன்னா போனை ஆஃப் பண்ணுங்க, பேசாதீங்க. சாரி பிரதர், நான் பேச மாட்டேன், நீங்க எதை போட்டு வளர்றீங்கன்னு சொல்லி நிப்பாட்டிருக்கோம். தவறான காரியங்களை கேட்டா விசுவாசம் வளராது. ஒரு ஆமை சொல்லுங்களேன். சிந்தையில 2 மனசா இருக்கலாமா? 2 மனசா இருக்கலாமா? என்ன நீங்க சொல்லுங்களேன். சில நேரம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, போலாமா வேணாமா, போலாமா வேணாமா, போலாமா வேணாமா. நான் சொல்றேன் கேளுங்களேன், நல்லா கவனிங்களேன். ஒரு முடிவு எடுங்க. அநேக நேரங்களில் 2 மனசா குந்தி குந்தி இருக்கிறீங்க. நிறைய நேரங்கள் வசனத்தின்படி வாழணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம் சொல்லுங்க. எனக்கு தெரியாது, 1-2 பேர் தான் சொல்றீங்க. கஷ்டமா இருக்கு பாஸ்டர், அப்படி பிரச்சனை. இப்போ ஒவ்வொருத்தையும் நான் உட்காந்து பிரச்சனையை கேட்க சொன்னா மோசை மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரச்சனை கேட்கலாம். என்ன நான் சொல்றேன், இப்போ நான் கேட்கிறேன், ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்க வீட்டுல அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? சரி, கர்த்தர்ட்ட விசுவாசத்தோட ஜெபம் பண்ணா கர்த்தர் வந்து செய்வாரா செய்ய மாட்டாரா? இப்ப நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இவருங்க, வாழ விசுவாசம் வேணும், துதிக்க விசுவாசம் வேணும், ஆராதிக்க விசுவாசம் வேணும், ஜெபிக்க விசுவாசம் வேணும். ஆனா இருமனமா இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இருமனமா இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு நல்லதுதான் செய்வார். ஆமா சொல்லுங்க. எப்போது என்ன செய்வாரு? சுகப்படுத்துவார்.
விடுதலை கொடுப்பார், அவர் நல்லதுதான் செய்வார். இப்ப அடுத்த நிலத்தை பார்ப்போமே, அடுத்த கடைசி நிலத்தை மார்க் 4 அதிகாரம் எடுங்க. மார்க் 4 அதிகாரம் எத்தனை வசனம் சிஸ்டர்? அது 8ஆம் வசனம் வாசிங்க. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி விளைகிற பயிராகி 1 30 1 60 பாருங்க. அந்த 20ஆம் வசனம் வாசிங்க. அதுல 20 21 20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு போதும் 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 கத்துட்டு இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நல்ல நிலமாக்குங்க. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். மாக்குங்க, நான் 100 மடங்கு பலன் தருவேன். சொல்லுங்களேன், 100 மடங்கு விசுவாசிப்பேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல அதுல 15ஆம் வசனம் பாருங்க. நல்ல நிலையில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதன் உண்மையும் காத்து. பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி போட்டு பாத்தீங்களா? இப்ப இப்ப அதுல பாருங்க, சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க. அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, பொறுமையோடு. சொல்லுங்க, விசுவாசம் பொறுமையா கேட்கும் வசனத்தை. விசுவாசம் பொறுமையா பலன் தரும். நீங்க 30 மடங்கு 60 மடங்கு கொடுக்க கூடாது, 100 மடங்கு கொடுக்கணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மனமா இருக்க அழைச்சிருக்கார். சொல்லுங்க, என்னைய சொல்லுங்க, ஒரு மனமா அவரை விசுவாசிக்க. சொல்லுங்களேன், ஒரு மனமா அவரை விசுவாசிக்க. சத்தமா சொல்லுங்களேன், விசுவாசிக்க. சொல்லுங்க, விசுவாசிக்க. சொல்லுங்க. சந்தேக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா உயிர்த்தெழலையா? உயிர்த்தெழுந்தாரா உயிர்த்தெழலையா? சரி, நமக்குள்ள வாசமா இருக்கிறாரா இல்லையா? வாசமா இருக்கிறாரா இல்லையா? சரி, நம்ம பிரச்சனை எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரா இல்லையா? நம்ம எந்த இடத்துலையும் டபுள் மைண்டடா அல்லது 2 மனசா இருக்கக்கூடாது. வசனத்தை உள்ளபடியே கேட்கணும், சுவிசேஷத்தை உள்ளபடியே விசுவாசிக்கணும், நம்பணும். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல காரியத்தை தான் செய்வாரு. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, குடும்பத்தை கவனிச்சுக்குவாரு. உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட வேண்டிய வேலையே இருக்காது. நாம என்ன சொல்ல மாட்டேங்குது? கஷ்டப்படுத்துறது எதுனாலனா, இந்த முள்ளு வளர்றது கற்பாறை இருக்கிறதுனால தான் கஷ்டப்படுறீங்க. இப்போ ஆண்டவர் கோடிக்கணக்கான காக்காய்களை சாப்பாடு போடுறாரு. உங்களுக்கு சாப்பாடு போடுவாரா போட மாட்டாரா? போடுவாரா போட மாட்டாரா? சரி, ஆண்டவர் உங்களை தனித்தனியா ஆசீர்வதிக்க முடியுமா முடியாதா? தனித்தனியா உங்க விசுவாசத்தின்படிதான் ஆசீர்வதிப்பார், உங்க நம்பிக்கையின்படிதான் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை விசுவாசிக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய காரியங்களை விசுவாசிப்பேன். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என் குடும்பமே ரட்சிக்கப்படும். சொல்லுங்களேன், எல்லா கடனும் இயேசு நாமத்துல நீங்கும். நான் சொந்த வீடு வாங்குவேன், ஒரு 2 ஏக்கர்ல. அதான் வர மாட்டேன், சிரிப்பு பார்த்தீங்களா? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் கவனிங்க, இங்க ஆபிரகாம்கிட்ட சொன்ன வயசான காலத்துல பிள்ளை பெப்பேன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? சொல்லுங்களேன். பெண்கள் யார் யார் குழந்தை பெற்றவங்களாம் கை தூக்குங்க. குழந்தை பெற்ற தாய்மார்கள்லாம் கை தூக்குங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உற்பவ காலத்துல உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னா அவ சிரிச்சா, வயசாயிடுச்சு, தலையெல்லாம் வெள்ளை அடிச்சா, அவருக்கு தலைவர் எப்படி பண்ண அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாங்க, இல்லை நகைத்தாய். பிள்ளை பிறக்கிற பிள்ளைக்கு பேர் என்னன்னா புன்னகைன்னு பேர் வச்சுட்டாரு. என்ன பேரு? நீ சிரிச்ச இல்ல, உனக்கு 100 வயசுல பிள்ளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிள்ளை பிறக்கிற பேரு ஐசக், ஈசாக்கு அப்படின்னு சொன்னா புன்னகைன்னு அர்த்தம். சாராய் அப்படின்ற பேரை ஆண்டவர் என்ன சொன்னா சாராள்னு மாத்தினார். சாராள் அப்படின்னா இளவரசி, ராணின்னு அர்த்தம். என்ன, ஆண்டவர் நம்பிக்கை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. நான் வயசாயிட்டேனே, வீட்டுக்காரர் 100 வயசு, 75 வயசு, நான் 50 வயசு, எனக்கு எங்கேயும் பிள்ளை ஒரு வயசான காலத்தில் அப்படின்னு சொன்ன உடனே
இல்லை நீ சிரிக்கிற மனசுக்குள்ள. இப்ப நீங்க சொன்ன சிரிக்கிற 2 ஏக்கர்ல வீடா? சரி, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆரோக்கியமா இருப்பேன்னு சொல்லுங்களேன். கல்வாரி சிலுவையில வியாதி எடுத்து போட்டாரு சொல்லுங்க. கல்வாரி சிலுவையில சாபத்தை மாத்திட்டாரு. என்னை கர்த்தர் பாதுகாக்கிறாரு. இந்த சரீரம் அவருடையது சொல்லுங்களேன். வாயாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போய் செலவே பண்ண மாட்டேன். அப்பாலே வசந்தானே இப்படி சொன்னாதான் நீங்க நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்க ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேரு இந்த விசுவாசம் இருதயத்தில் இல்லாம முள்ளு நெருக்க இந்த கற்பாறை உள்ள இடம் மாதிரி போராடுறீங்க. ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்னாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அவர் தழும்புகளால் குணமானேன். நீ ஆஸ்பத்திரி போக மாட்டேன், ஊசி போட மாட்டேன். நான் போய் ஆஸ்பத்திரி 12 வருஷம் ஆச்சுங்க. கொரோனா எனக்கு வந்துச்சு. ஒரு நாளைக்கு 40 தடவை 50 தடவை இருமுனேன். ஆனா எதிர்ப்பு சக்தி கூடிடுச்சு. சாவே வராது எனக்கெல்லாம் அவர் வர வரைக்கும். என்ன அமைதி அப்படி பாக்குறீங்க? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாச வார்த்தை கிரிய செய்யணும். ஒரு மனமா இருங்க. எதுக்கும் போட்டு மண்டையை குழப்பீங்க. பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசிங்க, கவலைப்படாதீங்க சொல்லுங்க. இனிமையாவது விசுவாசிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வாரு. அதாவது இப்பதான் நான் 300 போட்டிருக்கேன். நான் பைபிள் ஸ்கூல்ல ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். நீங்க ராத்திரியும் தூங்குறதுல பகலையும் தூங்குறதுல டிவியை கட்டி அழுகிறீங்களே. சனியனை விரட்டி விடுங்க, சனியனை விட்டுருங்க. ஆண்டவர் 1 ஏக்கர்ல கார்பார் கூட மாஸ்டருக்கு ஆராதனை பண்றதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் விசுவாசிக்கிறேன். என்ன கைதட்டுங்களேன், நல்லா கைதட்டுங்க. 1 ஏக்கர்ல கார்பார் கூட. இந்த ரோட்ல புது பழைய ராமநாதபுரம், புது ராமநாதபுரம் நிறைய இடம் சும்மா கிடக்குங்க. சும்மா கிடக்கு, எவனும் பயன்படுத்தாம. இன்னும் ஆண்டவர் 1 ஏக்கர்ல ஆராதிக்க இடம் தருவாரு, தர மாட்டாரா? சரி, ஆண்டவர் வானம் பூமி எங்க அப்பா அது யாரு? உங்க அப்பான்னு சொல்லுங்க. ஆமா, உங்க இந்த பத்திரிகையில போடுவாங்க தெரியுமா, இந்த இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரன், அப்படிலாம் இல்லை. எனக்கு தேவனுடைய வசனத்தின்படி பிதாவின் சித்தத்தின்படி செய்யறதா எனக்கு தாயும் சகோதரா இருக்கிறாங்க. ஆமா, எங்க சொந்த அக்கா தங்கச்சி நான் கண்டுக்கிறதே கிடையாது. இன்னொரு ஆமை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க தாங்க சொந்தக்காரங்க. யோசிக்க அவங்க சும்மா இருக்காங்க. எனக்கு பரலோகத்தில் இருக்கிற சப்போர்ட் பண்றாரு இல்ல, பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு மோடியே கட்டி கொடுப்பாரு, ஸ்டாலினே கட்டி கொடுப்பாரு. ஜோம் பண்ணி அவர்கிட்ட சொன்ன ஆண்டவர் ராஜா எப்படி வந்து நெகேமியாவுக்கு ராஜா கட்டி கொடுத்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்னை கவனிங்க, தம்பிகளாம் கவனிங்க. விசுவாசம் இல்லாம கல்யாணம் பண்ணிடாத செத்த ஆமா கொண்டாட்டி வந்தா நீ திருந்த மாட்ட. வாலிப தம்பிகளே தங்கச்சிகளே சொல்றேன், விசுவாசம் இல்லாம புருஷனை கல்யாணம் பண்ணாங்க. குணசாலியான புருஷனை கண்டுபிடிப்பவன் யாருன்னு நீங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆக எல்லாரும் பைபிள்ல போட்டிருக்கு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பேன். இப்ப குணசாலியான புருஷனை காணாம். எவனே என் தலைமுறை வேற. எனக்கு நாங்க வந்து 1970 80 பிறந்து வளர்ந்தோம். இப்ப குணசாலியான புருஷனை பார்க்கவே முடியல. எல்லா உலகத்துல சபையில இல்ல, வெளியில போக்கிரி முள்ள மாதிரியும் பாவத்துல முங்கி எந்திரிக்கிறான். 30 வயசுல செத்து போயிருக்காங்க. இன்னைக்கு திருமணம் ஆகணும்னா கர்த்தர் மேல விசுவாசம் இருந்தா நீதிமான கொடுப்பாரு. ராமன் சொல்லுங்க, நீதிமான கண்டுபிடிப்பவன் யார்? எவள்? ஆண்டவரே, எனக்கு ஏசப்பா போல புருஷன் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணணும். என்ன சிரிக்கிறீங்க? அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இன்னும் புரியல. நீங்க என்ன செய்யணும்? சகோதரர்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஆண்டவர் இல்ல, சகோதரர் சொல்ல, ஆண்டவரே உம்மை நேசிக்கிற மனைவியை தாங்க இல்லாட்டா வேணாம் ஆண்டவரே, நான் இப்படி அன்னகராவே இருந்துடுறேன். அப்படிதான் இருக்கு, வேற வழியே இல்லை. ஏன்னா டேஞ்சரா இருக்கு. இப்ப எல்லாம் இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா குடும்ப நல நீதிமன்றம் அழுகிறாங்க. அவ்வளவு மோசமா விசுவாசம் திருமணத்தை கெடுத்துட்டான். ஆனா விசுவாசத்தோடு நமக்குன்னு ஆயத்தம் பண்ணிருக்க போவாச கர்த்தர் தருவாரு. ஆமென். சரிதான் சொல்லுங்க. இன்னும் 1 வருஷத்தை போகிறோம். என்ன ரோமர் 4ஆம் அதிகாரம் எடுக்கல. நான் இப்பதான் சொன்னேன், லேசா ஆபிரகாம் பத்தி இந்த 1 வருஷத்தை பார்த்து முடிக்க போறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் பாருங்களேன், 21 22 பாருங்க.
இல்ல சாரி சிஸ்டர், 18 வாசி. 18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு இருந்தும். பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் நம்பிக்கையோட விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் நம்பிக்கையோட வசனத்தை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். நீர் நல்ல மெய்ப்பரா இருக்கிறீர், நான் ஆபிரகாம் மாதிரி விசுவாசிக்கிறேன். விசுவாசத்துக்கு மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. இருக்கவில்லை, ஏறக்குறைய இருக்கும்போது சொல்லுங்க. பாத்தீங்களா? நீங்க இப்ப பாருங்க, கையில காசு இல்லாதீங்க, வாடகை வீட்டுல இருக்கிறது எண்ணக்கூடாது. பக்கத்துல போய் சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவ, யெகோவா ஈரே. சொல்லுங்க, ஏன் டென்ஷனா இருக்கிறீங்க? அதாவது கவலைப்பட்டாலே பிசாசு வந்து விசுவாசத்தை குலைச்சிருவான், இடர்ல அடையக்கூடாது. அவன் 100 வயசுல சாராளுடைய கற்பு ஆஸ்பத்திரிக்கே போல பிள்ளை பிறந்துருச்சு. எல்லாரும் ஆமென் சொல்லிருக்காங்க. என்னத்த சொல்ல, இன்னும் நானு ஒரு செமினார் நடத்துற பொழுது அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லுங்க. நிச்சயமாய் நம்பி சொல்லுங்க. சொல்ல போதும் சொல்லுங்களேன், நான் விசுவாசத்தில் வல்லவனா இருப்பேன். எல்லாரும் வாயத்தல சொல்ல. தம்பிகளா கொஞ்சம் சொல்லுங்க, தம்பிகளா இங்க பாருங்க, வெளியில போய் பேசுங்க, ஒருத்தர் போய் கவனிங்களேன். சொல்லுங்க, நான் விசுவாசத்துல வல்லவனா இருப்பேன். சொல்லுங்க, என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் கடன் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார், என் குடும்பத்துல சமாதான நிலை பெற்று இருக்கும். சொல்லுங்க, சந்தோஷமா குடும்பம் நான் ஆராதிப்பேன், என் வீட்டுக்காரர் குடி பழக்கத்தை விட்டுருவாரு. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க விசுவாசமா, என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுவாரு, என் வீட்டுக்குள்ள பயங்கர அன்பு பொங்கும், தேவ அன்பு நிரப்பப்படும். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்க முகவரை தான் கொடுத்துருக்கேன். இவ்வளவு நேரம் இந்த பெட்ரோல் பாக்ஸ் லைட் அடிச்சு ஏத்து வாங்கிருப்பா பாப்பாரு, அந்த மாதிரி இருக்கீங்க நீங்க. உங்களை கூட்டு நான் எப்படி பிளைன்ல பறக்க முடியும்? உங்களை விசுவாசம் நம்பணும், காணாத நம்பணும். கர்த்தர் உங்களை சுகமா வைக்கணும், உங்களை ஆசீர்வாதம் வைக்கணும்னா சபை கூட்டு வந்திருக்கிறார். உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார், நம்பணும். ஆண்டவரே, என் சரீரத்துல வியாதி வராது, ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன், திருவிருந்திர உடன்படிக்கையில் இருக்கிறேன் அப்படின்னு ஆபிரகாம் முழு நம்பிக்கையா பிள்ளை பிறக்கும் அப்படின்னு விசுவாசம் பிள்ளை பிறந்துச்சு. அது மாதிரி சொந்த வீடு கிடைக்கும். சத்தமா சொல்லுங்க, சுத்தமா சொல்லுங்க, நல்ல மனைவி கிடைப்பான்னு சொல்லுங்க. ஒருத்தர் வாயை திறக்க மாட்டேங்குது. இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் எல்லாம் நிக்கவே சத்து இல்லை. என்னத்தை சொல்ல, நிக்கவே சத்து இல்லை. தகுதி வரைக்கும் நடந்து போய் ஏதாவது வாங்கிட்டு வேணாம், சேராட்ட போகுமா, எனக்கு 20 ரூபா கொடுங்க அப்படின்னு. நாங்கெல்லாம் இங்க இருந்து சைக்கிள்லே நாங்க வந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஜல்லிக்கிட்டு பார்க்க வந்தோம் அந்த காலத்துல. இன்னைக்கு நம்ம இருதயத்துல நல்ல விசுவாசத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். 100 மடங்கு பலன் கொடுக்கும். என்ன செய்யணும்? 100 மடங்கு. சொல்லுங்க, உலகத்துல விசுவாசம் இருக்கா? இல்ல. உலகத்துல சந்தேகப்படுத்துவாங்க, பயம். எங்க போனாலும் அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, அப்படிதான் சொல்லுவான். ஆனா கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால உங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார், விடுதலை கொடுப்பாரு, சூழ்நிலைகள் மாறும். நீங்க விசுவாசிச்சா நீங்க இந்த தேசத்தையே அசைக்கலாம். ஆமென் சொல்லுங்க. நீங்க விசுவாசிச்சா இந்த தேசம் தலையில் ஆயிரம். இந்த ஊர்காரங்க எல்லாம் என்னங்க உங்களுக்கு ஊழியருக்கு கிடைச்சிச்சா, கார் பார்க்கோடையா? சும்மா நிறைய இடத்த 10 சென்ட் 50 சென்ட் 20 சென்ட் பூட்டி சும்மா வச்சிருக்காங்க. சில கோடீஸ்வரங்க என்ன செய்யற, காசை என்ன பண்றது தெரியல, வீடெல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க சொத்துக்கு. அதை கர்த்தர் எடுத்து உங்களுக்கு தருவார்.
ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னா ஒரு கழுதை குட்டி அவங்க சொல்லிடுவார், அவ்வளவுதான். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆபிரகாம் விசுவாசிச்சத நமக்காக எழுத 23 வாசிக்கிறேன். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாத்தீங்களா? விசுவாசிக்க விசுவாசிக்க நீதி உண்டாகும். சொல்லுங்க. பயப்பட பயப்பட பாவம் வந்துடும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்ன செய்ய போறோம்? சீசர்கள் கேட்ட மாதிரி ஒப்பு கொடுப்போம். முழங்கால் போட்டு ஜெபிப்போமே. என்ன